வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், நேற்றே பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த மையக்குழு கூட்டத்தில் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு பொது வெளியில் கட்சியுடைய தலைவர்கள் குறித்து யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் கல்யாண்ராமன் அவர்களுக்கு சிக்கல் இருக்குது, அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்குங்க. கல்யாண்ராமன் அவர்களை ஒரு வருஷம் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காரு, அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண்ராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை சோசியல் மீடியாவில் டெய்லியும் காலையில் தூங்கி எந்திரிச்சோனையே டீ குடிப்பாரோ இல்லையோ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சிருவார். அப்படி தொடர்ந்து கல்யாண்ராமன் அவர்கள் இதை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் கல்யாண்ராமன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை சோசியல் மீடியாவில் அண்ணாமலைக்கு முன் வச்சுக்கிருந்தாங்க. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. திருச்சி சூர்யா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை அவர்கள் ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் தலைவராக இருக்கும்போது, நான் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் சேர்க்க மாட்டேன், ஆனால் இப்போ கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்க கட்சியில் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு எதிராக திருச்சி சூர்யா அவர்கள் பேசியிருந்தார். நீங்கள் தலைவராக இருக்கும்போது யாரும் கட்சியில் சேரக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருந்தார். இப்போது தமிழிசை அவர்களை விமர்சனம் பொது வெளியில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால திருச்சி சூர்யா அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. பொறுப்பிலிருந்து அவர் ஓபிசி பிரிவில் ஒரு பொறுப்பில் இருந்தார், மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருந்தார், அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. திருச்சி சூர்யா அவர்கள் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, எப்போதுமே எந்த நிலைமையிலையுமே நான் அண்ணாமலை அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் தலைவரை ஒருத்தங்க பேசினாங்க, அதுக்கு நான் பதிலடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா அவர்கள் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியிலிருந்து இப்போ நீக்கப்பட்டதுக்கு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் ராங் டிசிஷனு, இதை பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு வார்னிங் கூட வச்சிருக்கலாம், கட்சியுடைய மூத்த தலைவரை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வான் கூட பண்ணியிருக்கலாம். எதுக்காக பேசினாரு? தலைவருக்கு எதிராக பேசினதுனால அவர் பேசினாரு. அப்போ தலைவருடைய விசுவாசியாக யாராவது இருக்காங்கன்னா அவங்க தலைவரை கட்சிக்கு வெளியேயும் சரி கட்சிக்குள்ளே இருந்தும் சரி யாராவது பேசுகிறாங்கன்னா முதல்ல டிபெண்ட் பண்ணி முதல்ல அதை கடுமையாக எதிர்க்கிறது விசுவாசியுடைய கடமை. அப்படி தான் திருச்சி சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தார். அதுக்காக அவர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத பார்க்குறோம். இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியா மெக்கா இருக்குது பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களுடைய புனித இடம் மெக்கா இருக்குல்ல, இந்த மெக்காவுக்கு புனித ஹஜ் யாத்திரை ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் போவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர்லாம் போவாங்க, ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, சவுதி அரேபியாவில் தாங்க முடியாத அளவுக்கு ஹீட்டுங்க, தாங்க முடியாத அளவுக்கு வெயில், வெப்ப அலை காரணமாக இந்த வருஷம் மட்டும் 2024 மட்டும் இப்போ வரைக்கும் 922 பேர் இறந்து போயிருக்காங்க. புனித ஹஜ் யாத்திரைக்கு வந்தால் 922 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் 600 பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வந்தவங்கன்னா துருக்கியிலேருந்து வந்தவங்க, துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சவுதி அரேபியா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா 80 பேர் இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. புனித ஹஜ் யாத்திரைக்கு 80 பேர் இப்போ வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. கடுமையான வெயிலுங்க. 17ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி மெக்காவில் எவ்வளவு ஹீட்டு தெரியுமா பதிவாயிருக்கு? 51.7 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு பதிவாயிருக்கு, வெப்பம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பாகிஸ்தானை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தீவிரவாதிகளுக்கு, தீவிரவாத குழுக்களுக்கு அவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணது தான் பெரிய காரணம். கிட்டத்தட்ட கனடாவும் அந்த டைரக்ஷனை நோக்கி தான் நகர்ந்துக்கு இருக்கு. ஓகே, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கனடா ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அப்படி காலிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் கனடாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக டெய்லியும் போராட்டம் நடத்துகிறாங்க. காலிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மர்ம நபர்னால சுட்டு கொல்லப்படுறான். ஒரு வருஷம் டெத் ஆனிவர்சரி நடக்குது. அதுக்கு பாராளுமன்றத்தில் கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே மௌன அஞ்சலி இருந்திருக்காங்க. டெரரிஸ்ட் இறந்து போனதுக்கு மௌன அஞ்சலி இருந்த கொடுமையை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? கனடாவில் நடந்திருக்கு. இப்போது இந்திய மக்கள் சமூக வலைதளத்தில் என்ன தெரியுமா பதிவு போடுறாங்க? 1985
329 இந்தியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஏர் இந்தியா விமானத்தில் பாம் வந்து வச்சு 329 இந்தியர்கள் கொல்லப்படுறாங்க. 1985 நடக்குது. யார் தெரியுமா இதுக்கு காரணம்? காலிஸ்தான் டெரரிஸ்ட் தான் காரணம். இந்த சம்பவத்தை நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட காலிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு, சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு கனடா அரசாங்கம் மௌன அஞ்சலி செலுத்துறதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் கால கொடுமை அப்படிங்கிறது. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுகவினர் கவலை அப்படிங்கிறது 4வது டாபிக். செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் இப்போ 40வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். ஜூன் 25 வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. திமுகவினர் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆயிடுவார், வெளியே வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. லோக்சபா தேர்தலாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை வந்து ஆகலை. தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ 40வது முறையாக எக்ஸ்டெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு. இது திமுகவினர் மத்தியில் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பீகாரில் இருந்த 65 விழுக்காடு இடஒதுக்கீடை வந்து இப்போ பாட்னா நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இந்த 65 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆர்டிகிள் 14, 15, 16 இதுக்கு வந்து எதிரானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 14, 15, 16லாம் அடிப்படை உரிமைகளை பற்றி வந்து சொல்லுது, அதுக்கு வந்து எதிரானது. அதனால இந்த 65 விழுக்காடு ரிசர்வேஷனை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து இப்போ பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடியும் 50 விழுக்காடு இடஒதுக்கீடை நோக்கி பீகார் வந்து நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் 50% ரிசர்வேஷன் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.